அம்மா நஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2024 வருடத்தின் 5வது மாதமான மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மே மாதத்தோட கிரக நிலைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1/5/2024 அன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 7/5/2024 புதன் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே வராரு. 13/5/2024 அன்று சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 20ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 24ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 31ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசிக்கே வராரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட தான் இந்த மே மாதம் தொடங்க இருக்குது. இந்த மே மாதத்தில் குரு பயிற்சி நிகழ இருக்குது அப்படிங்கிறதால பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவே நாம் பார்ப்போம். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மே மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. நட்புக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள். மே மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரியன், குரு, சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில். இந்த மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயும் சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்தி சாதுரியத்தின் மூலம் காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டு. கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடத்தில் மதிப்பும் மரியாதையும் பாராட்டும் கூடும். உங்களுக்கு உடல் சோர்வு அப்படிங்கிறது உண்டாகலாம். மாதத்தின் இறுதியில் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் வேலையில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெற்றிகரமான வேலையையும் பெறுவீங்க. இடமாற்றம் செய்யக்கூடிய வேலையில் பணிபுரிந்தீங்க அப்படின்னா இந்த நேரம் அதுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் வியாபாரம் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் சிறந்த வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய தொழில் கூட்டாளியோட கூட்டு முயற்சியால் தொழிலை முன்னேறத்துக்கு செல்வதான அனைத்து வழிகளையும் செய்வீங்க. 5ஆம் வீட்டில் 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதால புதன், சுக்கிரன், குரு மற்றும் சூரியன் சுபமாக இருக்கிறதால கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கெல்லாம். செவ்வாய் தனது சொந்த ராசியில் 4ஆம் வீட்டில் இருக்கிறதால குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. நிலம், சொத்துக்கள் வாங்குறதுக்கெல்லாம் இந்த மாதத்தில் முயற்சி செய்யலாம். சொந்தமாக வீடு கட்ட நினைச்சிங்க அப்படின்னா வீடு கட்டும் கனவு அப்படிங்கிறது நனவாகும் இந்த மாதத்துலலாம் மகர ராசிக்காரர்கள் காதல் உறவில் இணையறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் இருக்குது. காதலியோடு நெருங்கி பழகுவீங்க. உங்களுடைய முழு மனதோடு அன்புக்குரியவரை நேசிப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எங்கேயாவது வெளில அழைச்சிட்டு போகிறது, சுற்றுலா போகிறது, இந்த மாதிரிலாம் சென்று வருவீங்க குடும்பத்தோடு. செவ்வாய் 4ஆம் வீட்டில இருந்து 11ஆம் வீட்டை அவரோட பார்வையால் பார்க்குறாரு. வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தாலும் செலவுகளும் அந்த அளவு இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறதால உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். சற்று எச்சரிக்கையா இருந்துக்கணும். இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் மே 1ஆம் தேதியே 5ஆம் இடத்துக்கு போறாரு. அங்க இருந்துகிட்டு 9ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கறாரு. குரு இருக்கும் இடத்தை விடவும் அவருடைய பார்வைப்படும் இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவர் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடையுது. அதனால பூர்வ புண்ணியஸ்தானத்தின் பலனா என்ன கிடைக்குமோ உங்களுக்கு அது கிடைக்கும். அது மட்டுமின்றி தடைப்பட்ட காரியங்கள் இனிமேல் நடக்க போகுது. கடத்திர உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடும். மதிப்பு மரியாதை உயரப்போகுது. எதிரிகள்லாம் உங்களை கண்டு விலகுவாங்க. லாபம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும். இந்த மே மாதத்துல நினைச்ச காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க. அதே நேரத்தில் பயணம் செல்லும் பொழுதெல்லாம் உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வச்சுக்கிறது நல்லது. வியாபாரத்திலலாம் பண தேவையை சரி கட்டுறதுக்கு நண்பர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் காணறதுக்கு தேவையான பணிகள் எல்லாம் ஈடுபடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளெல்லாம் அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் செய்கின்ற வேலைக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் அவ்வப்போது வீண் பிரச்சனைகள்லாம் தலை தூக்கலாம். அவற்றை எல்லாத்தையுமே சிறப்பாக கையாளுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருக்கிறதன் மூலம்தான் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும்.
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். மகர ராசிக்காரர்கள் அனைவருமே குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். பெண்களுக்கெல்லாம் பண வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள் போது சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் அப்படிங்கிறது வரலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய முயற்சியால் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. இந்த மே மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த புகழ் பாராட்டெல்லாம் கிடைக்க போகுது. அரசியலில் இருக்கிறவங்கெல்லாம் வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருக்கணும். சிலருக்கெல்லாம் இடமாற்றம் அப்படிங்கிறது வரலாம். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த உதவிகள் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. மாணவர்களுக்கெல்லாம் தேர்வில் கூடுதல் மதிப்பெண் பெற நல்ல முயற்சி எடுக்கணும். இப்போ பொதுத் தேர்வுலாம் முடிஞ்சிருச்சு. அதனால் என்ன மதிப்பெண் வரும், எந்த கல்லூரியில் சேரலாம் அப்படிங்கிற சிந்தனையில் அதிகமாக இருப்பீங்க. நல்ல தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வீடு மனை வாங்க தடை, சுபகாரியம் செய்வதற்கு தடை, நற்செயல்கள் எதுவும் செய்வதா இருந்தாலும் இதுவரைக்கும் தடையா இருந்துட்டு வந்திருக்கும். அந்த தடை எல்லாமே இனிமேல் மாறி எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தாயாரோடு இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்க போகுது. வேலை வாய்ப்புல இருந்துட்டு வந்த சுணக்க நிலை அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது. உங்களுடைய வாக்குஸ்தானம் வலிமை அடைகிறதால தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். உங்களுக்கு திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மே மாதத்துல பிள்ளைகள் வளர்ப்புல கவனத்தோடு இருக்கணும். விளையாடும் பொழுதும் சரி, வாகனத்துல செல்லும் பொழுதும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். உடல் நிலையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மருந்து மாத்திரையால உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது சற்று குறைய போகுது. கணவன் மனைவிக்கிடையெல்லாம் அவ்வப்போது கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்பட்டு மறையும். வீண் வாக்குவாதம் அப்படிங்கிறது தவிர்த்துக்குங்க. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனம் செய்வதை தவிர்த்துக்குங்க. திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்கெல்லாம் அவிட்டம் 1, 2ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு தந்தையாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த மருத்துவ செலவு சற்று குறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதத்துல தந்தையோடு கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது சற்று கவனத்தோடு இருக்கணும். வாக்குவாதங்கள்லாம் வரலாம். வேலை செய்யும் இடத்துலையும் சற்று எச்சரிக்கையோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வர்றதை தவிர்த்துக்க முடியும். பண விஷயங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யறது நல்லது. தூங்க போகும் முன் உங்களுடைய குல தெய்வத்தை வணங்கிட்டு படுக்க செல்லுங்க. தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகளை எல்லாத்தையும் நீங்க தவிர்த்துக்கலாம். இந்த மே மாதத்துல குடும்பத்துல சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதை தீர்ப்பது உங்களுக்கு கடினமா கூட இருக்கும். இளைய உடன்பிறப்புகளான உறவுலையும் சற்று பிரச்சனைகள்லாம் வரும். தாயின் உடல் ஆரோக்கியம் குறித்து கவலையா இருப்பீங்க. பல வகையிலையும் காணப்படும் பிரச்சனைகளால மன உளைச்சல் அப்படிங்கிறது வரலாம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பொறுப்புகளை முடிஞ்ச வரைக்கும் தட்டி கழிப்பீங்க. அதன் காரணமாகவே சில பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. எல்லா காரியத்திலையும் பொறுமையா செயல்படுவது நல்லது. எதிரிகள்லாம் உங்களுக்கு தொல்லைகள் தருவாங்க. அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க உணர்ந்து தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. அவர்களை சந்திக்கும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய பிள்ளைகளுடன் சில தவறான புரிதல்லாம் வரலாம். குழந்தைகளோட வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றத்தை கொடுக்கும். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழையிறாரு குரு பகவான். உங்களுக்கு அள்ளி கொடுப்பதோட வாழ்க்கையோட அஸ்திவாரத்தையும் அமைத்து கொடுக்க போறாரு. மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இதுவரைக்கும் சண்டை சச்சரவு வாக்குவாதம் இருந்த நிலை எல்லாமே மாற்றுவாரு. ஒரே வீட்டுக்குள்ள ஒட்டுறவு இல்லாமல் இருந்த புரிஞ்சிருந்த கணவன் மனைவி கூட இனிமேல் ஒன்று சேர்ந்து மனமாறி வாழ தொடங்குவாங்க. பிள்ளை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கும். படுத்த படுக்கையா இருந்த தாயெல்லாம் எழுந்து நடப்பாங்க. நண்பர்கள் உறவினர்கள்லாம் வழிய வந்து பேசுவாங்க. இந்த குரு பகவானால சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனைக்கு ஏற்ப மாற்றி அமைத்து கொள்ளுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சஷ்டி என்ற முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யலாம். மகர ராசிக்காரர்கள் அனைவருமே பிரதோஷ நாட்களில் நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. இந்த மே மாதம் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பாகவே இருக்கும்.